خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில கடந்த சில நாட்களாக தரீகாக்கள் என்ற பெயரிலே, சூபிசம் என்ற பெயரிலே இந்த சமுதாயத்திலே நுழைத்து விடப்பட்ட கட்டுக்கதைகளை பற்றி நாம் ஆய்வு செய்து வருகிறோம். அதுல இந்த சூபியாக்களுடைய கட்டுக்கதைகள்ல இன்னொரு கட்டுக்கதை என்னன்னு கேட்டா, குர்ஆனுடைய வசனங்களுக்கு நேரடியாக என்ன பொருள் அதுல இருக்கிறதோ அதை விட்டுட்டு தத்துவம் என்ற பெயர்ல சம்பந்தமில்லாத கருத்துக்களை அதுக்கு அர்த்தமா கொடுக்கிறது. இப்படி நிறைய வசனங்களுக்கு இந்த சூபியாக்கள் சொல்லக்கூடியவர்கள், தரிகாவாதிகள் சொல்லக்கூடியவங்க விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் பொதுவாக நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும், திருக்குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது பிலிசானின் அரபியின் முபீன், தெளிவான அரபு மொழியில இந்த வேதத்தை நம்ம அருளி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு மொழியில, தெளிவான மொழியில அருளி இருக்கிறோம் சொன்னா அந்த மொழியில அதுக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தை தான் செய்யணும். சில இடங்கள்ல நேரடியான அர்த்தம் செய்ய முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டா நேரடி அர்த்தத்தை தாண்டி வேற ஒரு அர்த்தமும் செய்யலாம், இலக்கியமாக ஒரு அர்த்தத்தையும் செய்யலாம். இது குர்ஆனுக்கு மாத்திரமில்ல, என்னுடைய பேச்சுல, உங்களுடைய பேச்சுல, ஒவ்வொரு மனிதனுடைய பேச்சுல, எல்லா மொழிகள்லையும் இதுதான் அளவுகள். ஃபர்ஸ்ட் நேரடியான அர்த்தத்தை செய்யணும். நேரடியான அர்த்தம் செய்வதற்கு ஏதாவது இடைஞ்சல் வந்தால் மாத்திரம்தான் நம்ம என்ன செய்யணும், அந்த நேரடியான அர்த்தம் வச்சா இங்க உதைக்குது, வேற அர்த்தம் தான் வைக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி திருக்குர்ஆன்ல நூர் என்ற வார்த்தையை எல்லாம் யூஸ் பண்றான். நூறுனா ஒளி, பிரகாசம், வெளிச்சம்னு அர்த்தம். உங்களிடத்துல ஒரு வெளிச்சம் வந்திருக்கிறது, உங்களிடத்துல ஒரு ஒளி வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப ஒரு வெளிச்சம், ஒளி என்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது வெளிச்சத்துக்கு என்ன அர்த்தம்? இதான் வெளிச்சம். என்ன வெளிச்சம்ங்கிறது? இந்த அர்த்தத்தை அங்க கொடுத்தோம்னு சொன்னா அது உதைக்குது, வெளிச்சம் கொடுக்க இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வெளிச்சம்னு சொல்றான். ஒரு மனிதர் வெளிச்சமா இருக்க முடியாது, மனிதரா தான் இருப்பார். வெளிச்சம் என்பதற்கு கை இல்ல, கால் இல்ல, மூக்கு இல்ல, உறுப்பு இல்ல, அதுக்கு பேர் தான் வெளிச்சம்னு சொல்வது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதரா இருந்தாங்க, சாப்பிட்டாங்க, குடிச்சாங்க, தூங்குனாங்க. அவங்கள ஒரு நாள் ஆயிஷா நாயகி தேடுறாங்க, காணல. கைனால துளாவி பார்க்கறாங்க, அவங்க சஜிதாவில் இருக்கும்போது காலு தட்டுப்படுது. வெளிச்சமா இருந்தா அவங்க துளாவி பார்க்க தேவையில்லை, வெளிச்சமாவே சஜிதா செஞ்சுட்டு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி லைட் வடிவத்தில் சஜிதா செஞ்சாங்கன்னு வைங்க, காணாம ஆயிஷா நாயகி பதற மாட்டாங்க. அப்ப வெளிச்சம் என்பதற்கு இந்த அர்த்தத்தை கொடுக்க இயலாதுன்னு நிறைய இடைஞ்சல் வர்றதுனால நல்வழி, நேர்வழி அல்ல அப்படி சொல்றான். முகமது நபி அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் ஒரு வெளிச்சமா இருக்கிறதுனால, அவங்களுடைய கொள்கை பிரகாசமா இருக்கிறதுனால அவங்களையே கொள்கைன்னு சொல்றோம். இப்படி செய்யற நியாயம் இருக்கு. நேரடி அர்த்தத்தை கொடுக்க முயற்சி பண்றோம். அந்த நேரடி அர்த்தம் கொடுத்தால் அந்த இடத்துல கொஞ்சம் இடைஞ்சல் வருது, கொடுக்க முடியலன்னா இது மாதிரி சொல்லுவோம். இப்ப நம்மளே என்ன செய்வோம், ஒரு மனிதன் உங்க ஊர்ல உள்ள மெட்ராஸ்ல மண்ணடியில் உள்ள இருக்கிறது, சாயந்தரம் ஒரு சிங்கத்தை ஒன்று பார்த்தா அப்படிங்கிறாரு. சிங்கத்தை பார்க்கல மண்ணடியில, தர்மம் அங்க சத்தியமங்கலத்துல பார்த்தா ஒத்துக்கலாம், காட்டுல பார்த்திருப்பான்னு சொல்லிக்கலாம். மண்ணடியில் உட்கார்ந்து சிங்கத்தை பார்த்தேன் காலையிலன்னு சொன்னா, காலையில சிங்கத்தை போய் பார்த்தாரு, பார்த்துக்க முடியாத அப்படின்னா இந்த ஒரு வீரமான ஒரு மனுஷனை பார்த்திருக்கிறான், அதான் சிங்கம்னு சொன்னான்னு விளங்கிடுவோம். விளங்குதா? இதே வார்த்தையை ஒரு காட்டுல இருக்கிறவன் அல்லது வண்டலூர் ஜூல வேலை பார்க்கிறவன் அவன் சொன்னான்னு வைங்க, இப்பதான் சிங்கத்தை பார்த்துட்டு வர்றேன்னா சிங்கத்தை பார்த்தான்னு விளங்கிடுவோம். அப்ப அந்த சிங்கத்தை பார்க்கறதுக்குரிய வாய்ப்பு வசதி உள்ள ஒருத்தன் யூஸ் பண்ணான்னு சொன்னா அது சிங்கம் அர்த்தம் செஞ்சுக்கிறோம். சிங்கத்துக்கு வேலையே இல்லை, இவங்க சிங்கம்னு சொல்றான் அப்படின்னு நினைச்சோம்னு சொன்னா அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறோம், வீரமான ஒரு மனுஷனை சிங்கம்னு சொல்றாங்க. இது உண்டு, எல்லா பாஷையிலும் உண்டு. நம்ம இலக்கியமா சொல்றோம்ல, முடிச்ச உக்குறாங்கிறோம், திருட்டு பயலுக்கு முடிச்ச உக்குறாங்கிறோம். முடிச்ச உக்குற மல்ல மாதிரி முடிச்ச வைக்க சொல்றாங்களா இல்லையா? அப்ப முடிச்ச உக்குறன்னு என்ன அர்த்தம்? ஒரு முடிச்சையை போட்டு அவுக்குறதுக்கு பேர் தான் முடிச்ச உக்குறது. ஆனால் பழக்கத்தில் என்ன சொல்றோம், முடிச்ச உக்குற பைய அப்படிங்கிறோம். முடிச்ச உக்குறா சுருக்கு போய் முடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க, அதை அவுத்து எடுத்து போறாங்க. பிக் பாக்கெட் அந்த காலத்துல, பாக்கெட் இருக்கிற காலத்துல பிக் பாக்கெட், பாக்கெட் இல்லாத காலத்துல எல்லாம் சுருக்கு பை தான் முடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க. முடிச்ச அவுத்து எடுத்து போயிருவாங்க, சுருக்கு பை போயிடும். அந்த பிக் பாக்கெட்டுக்கு உள்ள அந்த காலத்து வார்த்தை என்னது, முடிச்ச உக்குறன்னு சொல்லுவாங்க. இப்ப முடிச்ச உக்குறதுக்கு முடிச்ச உக்குறன்னு அர்த்தம் செய்யறோம்.
நேரடி அர்த்தம் செய்ய மாட்டோம். அது பழகி போச்சு. இந்த வார்த்தையை வந்து இதுக்கு தான் வந்து யூஸ் பண்றது அப்படிலாம் இருக்கிறது. அதனால எந்த ஒரு மொழி எடுத்துக்கொண்டாலும் நேரடி அர்த்தமும் ஒன்று இருக்கிறது, அதுல ஒரு இலக்கியமா சொல்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. நேரடி அர்த்தம் தான் செய்வதற்கு முயல வேண்டும். அந்த அர்த்தம் செய்யும் பொழுது கொஞ்சம் இடைஞ்சல் ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னா இதுக்கு நேரடி அர்த்தம் நம்ம செய்யக்கூடாது, இது சரி வரலன்னு முடிவு பண்ணணும். இந்த ஆளுக்கு என்ன செய்வாங்க, அந்த சூபிசம் சொல்லக்கூடிய ஆளுக்கு நேரடியாக ஒரு அர்த்தம் செய்ய முடிஞ்ச இடத்துல வேணும், சம்பந்தம் இல்லாம இதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது, இது வேற அர்த்தம் இப்படின்னு சொல்லி அப்பதானே அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். எல்லாரும் சொல்ற தப்சீரை சொல்லிட்டு போயிட்டா அரபு மொழி தெரிஞ்சு 50 பேருக்கு தெரிஞ்சு போயிடும். அரபு மொழி அறிஞ்சு அவ்வளவு பேருக்கு தெரிஞ்சு போயிரும்ல. வார்த்தைக்கு பார்ப்பான், ஓ இதான அர்த்தம், அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அர்த்தம், லில்லாஹி அல்லாஹ்வுக்கு அர்த்தம் செஞ்சுட்டு போயிடுவான். இவங்களுக்கு வேலை இல்லாம போயிடும். இந்த ஷேகுமார்களுக்கு, இந்த தரிகாவாதிகளுக்கு இவங்களுக்கு வேலை இல்லை, அவனும் விளங்கிட்டு போயிடுவான். விளங்க கூடாதுன்னா என்ன செய்யணும், அப்ப இதுக்கு வேற அர்த்தம் இருக்கு, நீ அகராதி பார்த்து முடிவு எடுக்காத, அதுக்கெல்லாம் வேற வேற அர்த்தம் இருக்குது இப்படின்னு குர்ஆன்ல நிறைய விளையாண்டு இருக்கிறாங்க இந்த சூபியாக்கள் இருக்கிற ஆளுங்க. உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தா, மூசா நபி அல்லாஹ்விடத்துல உரையாட போனாங்க. ஒரு சில உதாரணங்கள் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் குர்ஆன்ல எப்படி விளையாடி இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்ட்ட போய் பேச உரையாடல் நடத்துறாங்க. அல்லாஹ் விசாரிக்கிறான், அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறான், எல்லாம் பண்றான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஃபஹ்லஅன் அலைக ஃபஇன்னக பில்வாதில் முகத்தஸி துவா, நீ பரிசுத்தமான ஒரு இடத்துக்கு போது வந்திருக்கிறாய், அதனால உன்னுடைய செருப்புகளை கலட்டிக்கொள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது குர்ஆன்ல வந்து தாகாவுல, அதாவது 20வது சூறாவுல 12வது வசனத்தில் இருக்கிறது. அப்ப சுத்தமான இடத்துல வந்து இருக்கிறப்பா இந்த இடத்துல செருப்பு கழட்டு அப்படின்னு சொல்லி மூசா நபிக்கு அல்லாஹ் வந்து உத்தரவு போடுறான். செருப்புக்கு என்ன அர்த்தம், அகராதியில செருப்புன்னு அர்த்தம். 4ன்னு இங்க வருது, 4ன்னா காலில் மாற்றமே, அதாவது அர்த்தமே தவிர அதுக்கு வேற ஒரு அர்த்தம்லாம் இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, 2 செருப்பை கழட்டு நல்லா சொல்றானே, அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, துன்யா ஆகிரத்து ரெண்டையும் நீ விட்டுரு. ஒரு செருப்பு துன்யா, இன்னொரு செருப்பு ஆகிரத்து. மூசா நபி வந்தார்ல, துன்யா ஆகிரத்து எல்லாத்தையும் விட்டுறணும். அல்லாதான் இந்த ரெண்டையும் கலட்டி வச்சுதான் என்கிட்ட வரணும். துன்யாவுடைய எண்ணத்தோட வந்துடக்கூடாது, உன்னுடைய சுயநலம் சொர்க்கம் அதெல்லாம் சுயநலம், ஆகிரத்தையும் நினைக்க கூடாது. அல்லாவோடு என்னோடு உன்னை அழித்துக் கொள்வதற்காக என்ன செய்யணும், வர்றதா இருந்தா 2 செருப்பையும் கழட்டி போடுங்கிறான் அல்லாஹ். 2 செருப்புக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, ஒன்னு துன்யாங்கிற செருப்பை கழட்டி வீசிடணும், இன்னொன்னு ஆகிரத்துங்கிற செருப்பு. இதான் செருப்புக்கு அர்த்தமா? செருப்புன்னு அர்த்தம் செஞ்சா என்ன குடிமொழி போயிடும். ஒரு மனுஷன் எப்பவும் செருப்பு போட்டுட்டு இருக்கிற வழக்கம். ஒரு நபிமார்கள் கண்டிப்பா செருப்பு போட்டிருப்பாங்க. அதுவும் அந்த காலத்துல பாலைவனம் மலைகளில் ஏறி போகும்பொழுது கண்டிப்பா செருப்பு தேவைப்பட்டிருக்கும். அந்த செருப்போட அவர் போறாரு, செருப்பை கழட்டுனா செருப்பை கழட்டு அர்த்தம் செய்ய வேண்டியதானே. இதுக்கு இதான் சாதாரணமான அர்த்தம். செருப்புலாம் கிடையாது. நம்ம அல்லாஹ்வோட நம்ம ஃபனாவாயிரணும், அழிஞ்சிடணும், அல்லாஹ்விடமே நம்ம அழித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த துன்யாவே நமக்கு இருக்கக்கூடாது. அப்புறம் ஆகிரத்தையும் கூட எதிர்பார்க்க கூடாது, ரெண்டையும் தூக்கி கடாசணும். 20வது சூறாவையும் 20வது சூறாவுல 12வது வசனத்திற்கு இவர்கள் செய்கிற அர்த்தம். அதே மாதிரி வந்து மூசா நபி என்ன செய்யறாங்கன்னா, கையில என்னன்னு அல்லாஹ் கேட்கிறான். உதாரணத்துக்காக இதை புரிஞ்சுக்கிறவங்க செய்யல, கிறுக்குத்தனத்தை புரிய வைக்கிறதுக்காக வேண்டி, மாத்தில் கபி எமீனிக்க யா மூசா, உன் வலது கையில என்ன வச்சிருக்கிற அல்லாஹ் கேட்கிறான். வலது கையில என்ன வச்சிருக்கிறார். அப்ப மூசா நபி என்ன செய்யறாரு, காலஹி அசாய, இது என்னுடைய கைத்தடி, அத்தவக்கவ அலைஹா, இதை நான் ஊண்டிக்கிருவேன், வஹுஸ்பிஹா அலா கனமி, என்னுடைய ஆட்டுக்காரண்டி எழுதலெல்லாம் பறிச்சு போடுவேன், ஒளிய பிஹா மாரிபு உஹ்ரா, இது இல்லாத வேற வேற வேலைகளுக்கு பாம்பு பள்ளி பாய்ச்சலாம் அடிக்குவேன். இப்படி எத்தனை வேலைகள் இருக்கும். இந்த கைத்தடியை வச்சுக்கிட்டு தற்காப்புத்துக் கொள்ளுவேன், இப்படியான பல பணிகளுக்கு நான் அதை யூஸ் பண்ணிக்கிருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொன்னவன என்ன செய்யறான்னு கேட்டா, மூசா நபி சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அல்கிய சாக்க, கைத்தறி கீழே போடு. கைத்தறி தானே, சாதா கைத்தறி நீ சொல்ற இல்ல, இப்ப கீழே போடு அப்படின்னு நல்லா சொல்றான். கீழே போட்டவன பலம்மா ராஹா தகத்தசு, அது சீறி எழுவதை அவர் பார்த்த பொழுது, ஒரு பெரிய பாம்பாக தோற்றமளிச்சதை பார்த்த உடனே ஓட்டம் எடுக்க ஆரம்பிக்கிறார். அவர் ஓட்டம் எடுக்க ஆரம்பிச்சு என்ன செய்யறான், எதுக்கு ஓடுற, லாயகாபு லதைகள் முர்சலூன், ரசூல்மார்கள் ஏன் முன்னாடி நீ ஏன் பயப்படுற, நான் தானே உன்னை போட சொல்லி தைரியம், நான் வந்து உன்னோட பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன், ஓடுறதா, என் பக்கத்துல இருந்து நீ ஓடுறியப்பா, நான் உன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், அப்படிதான் என்ன பண்ணி போடும் தைரியம் நிக்க வேண்டியதானே, இதுக்கு நீ ஓடுறேன்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்டோம்னா மர வர்றாரு அவர். இது வந்து எங்க இருக்குன்னு கேட்டா, இது 28வது சூறாவுல 31வது வசனத்திலும் இருக்கிறது, 27வது சூறாவுல 10வது வசனத்திலும் இருக்கிறது. தெளிவா வழங்குது, நல்ல கேள்வியில் வழங்குது. அப்ப கைத்தறி தான் வச்சிருக்கிறாரு. கைத்தறி வச்சவனே அல்லாஹ் என்னத்தை காட்டுறான், அவருடைய அந்த கைத்தறியுடைய பலவீனத்தை அவருக்கு புரிய வைக்கிறான். கைத்தறி தானே, என்ன கைத்தறி அது, சும்மா ஊண்டிக்கிற கைத்தறி, அது வேற சக்தி இல்லையில, இலதுல பறிச்சு போடு அவ்வளவுதானே, அதுக்கு மேல ஒண்ணு கிடையாதுல அப்படின்னு அவர் வாயில ஒத்துக்கிற வச்சுட்டு, இப்ப நம்ம வேலையை பாரு, நீனே ஒத்துக்கிட்ட ஒரு கைத்தறி,
அதுல எந்த சக்தியும் இல்ல. இலதுல பறிக்கிற ஊண்டிக்கிறது தானே. இப்ப போடு, பாம்பா வருது, நான் செய்யற வேலை பார்த்துக்க. உன் கைத்தறி செய்யல, உன் கைத்தறி என்ன செய்ய முடியும், ஏற்கனவே வாக்குமூலம் தந்துட்ட, அந்த வேலை இப்ப செய்யவில்லை, வேற வேலை செஞ்சிருக்குது அப்படின்னு தன்னுடைய வல்லமையை காட்டுவதற்காக வேண்டி அவர்கிட்ட ஒரு கொஸ்டினை கேட்டு, அல்லாவுக்கு தெரியாத கையில என்ன வச்சுக்கிறாரு, உன் வலது கையில என்ன வச்சுக்கிறேன் அல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிறது கேட்கிறான். அவர் அல்லாவுக்கு தெரியும் கையில வச்சுக்கிறது, அல்ல எதுக்கு இதை வாக்குமூலத்தை கேட்கறான்னு கேட்டா அது ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல வைக்கணும். அவர் வாயினால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனே, இது ஒரு நேற்று ஒண்ணுமே இல்ல, சும்மா இலதலைக்கு உள்ளது ஊண்டிக்கிறதுக்குள்ள வேற ஒண்ணும் இல்ல, பெரிய பிரச்சனை இல்ல, பெரிய பாரதூரமான காரியத்தெல்லாம் செய்ய முடியாது, சும்மா அற்பமான தேவைகளுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதானே இப்ப பாரு அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், அதனுடைய ஆற்றலை வந்து வெளிப்படுத்தி காட்டுறான். இது எல்லாருக்கும் வழங்குதுல, வழங்குது. நீங்க என்ன பண்றாங்க, சூபியாக்கள்ங்கிற பேர்ல கைத்தறியை போடு என்றால் என்ன அர்த்தம் என்று தெரியுமா? எதை அவர் ஊண்டி இந்த உலகத்துல ஊன்றுதலாக நினைப்பாரோ அத்தனையும் எரிந்து விட வேண்டும். கைத்தறியை எரின்னு சொன்னா எதையெல்லாம் நம்ம ஊன்றுதலா நினைக்கிறோம்? ஒரு மனிதனுக்கு மனைவி ஊன்றுதல், மனைவிக்கு கணவன் ஊன்றுகோல், கணவன் மனைவியை விட்டு எரிஞ்சிருந்து மனைவி கணவனை எரிஞ்சிருந்து, பிள்ளைகளுக்கு அப்பன் ஊன்றுகோல், அப்பனுக்கு புள்ள ஊன்றுகோல், ஊன்றுகோலா தானே இருக்கிறோம். ஒருத்தர் சார்ந்து இருக்கிறோம்லங்க. நமக்கு முடியாட்டி புள்ள கவனிச்சுக்கிறோம், பிள்ளைக்கு முடியாது நம்ம போய் கவனிப்போம், அண்ணனுக்கு தம்பி, தம்பிக்கு அண்ணன், எல்லா உறவுகளையும் அறுத்துகிறேன்னு. அது பணம் காசு கூட ஊன்றுதல் தானே. ஒரு மனிதனுடைய ஊன்றுகோல் என்ன? சோறுங்கிறதா காசு வேணும், தொழில் வேணும், வியாபாரம் வேணும், கடை ஊன்றுகோல் தான். ஒரு கடையில சம்பளத்துக்கு இருந்தா அந்த வேலை கூட ஊன்றுகோல் தான். அணிஞ்சிருக்கிற ஆடை கூட குளிருக்காக நமக்கு ஊன்றுகோல் தான். குடியிருக்கிற வீடு கூட மழை வெயில இருந்து காப்பாற்றுற ஊன்றுகோல் தான். எதையெல்லாம் நீ ஊன்றிக் கொண்டு சார்ந்து நிற்கிறாயோ, சார்ந்து நிற்கிற எல்லாத்தையும் தூக்கி எறி, கைத்தறியை தூக்கி போடு நல்லா சொல்றான்னா என்ன சொல்றான்? நம்மிடத்தில் நீ வர்றதா இருந்தால், என்னுடைய அன்பை பெறுவதாக இருந்தால் கைத்தறியத்துக்கு எரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பனத்துக்கு எரியணும், ஆத்தாவத்துக்கு எரியணும், கொண்டாட்டத்துக்கு எரியணும், பிள்ளையத்துக்கு எரியணும், அண்ணனுக்கு எரியணும், தம்பியத்துக்கு தெரியணும், பொருளத்துக்கு எரியணும், வியாபாரத்துக்கு எரியணும், எல்லாத்தையும் எரிஞ்சிட்டீங்க வா. இது அதுக்கு அர்த்தம். அவர் கைத்தறி கையில வச்சிருக்காரு, கண்ணு முன்னாடி தெரியுது. அது வலது கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, வலது கையில் வேற வருது. வலது கையில் என்ன வச்சிருக்கேன்னு கேட்கிறாரு. ஆட்டுக்கு இளவரிச்சு போடுவான்லாம் சொல்றாரு, ஊண்டிக்கிறவன்லாம் சொல்றாரு, வேற வேற வேலையெல்லாம் பாத்துக்கிறேங்கிறாரு. இது நல்லா தெரியுது, கைத்தறியை தான் குறிக்குது. வேற இதை தாண்டிக்கிட்டு வேற அர்த்தம் செய்ய வேண்டிய எந்த ஒரு நிர்பந்தம் ஏற்படல, இந்த அவசியமும் ஏற்படல. தெளிவாக அதை வெளிப்படையா சொன்ன உடனேயே இது நமக்கு விளங்குகிறது. ஆனா என்ன செய்யறாங்க, இது இந்த சூறாவுக்கு வந்து குல்லுமா யுத்தவக்க அலைகி யுத்தமருகு, எதையெல்லாம் நம்பி ஒருத்தன் சார்ந்து நிற்கிறானோ அத்தனையும் தூக்கி எறிந்து அல்லாஹ் சொன்னான். அதனால் நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு காடோ செடியோன்னு போயிடணும். குர்ஆன் ஆயத்தோட கிறுக்குத்தனமா அவங்க வியாக்கியானம் கொடுத்து கொண்டு, செருப்புக்கு ஒரு அர்த்தம், கைத்தறிக்கு அர்த்தம், அகராதியில் இருக்காது அர்த்தம் இருக்கு, செருப்புக்கு செருப்பு தான் அர்த்தம். அதுதான் இந்த சம்பவத்தில் நமக்கு வழங்குகிறது. இப்படி இல்லாம இந்த மாதிரி எல்லாம் பைத்தியம் விளையாடி இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி மூசா நபிட்ட என்ன செய்யறான் அல்லாஹ், இதுஹபு இலா ஃபிரௌன், ஃபிரௌன் இடத்துல செல், இன்னஹு தகா, அவன் அநியாயம் பண்ணி கொண்டிருக்கிறான், ஃபிரௌன் போன்னு அல்லாஹ் சொன்னான். நம்ம குர்ஆன் பூரா புரட்டி புரட்டி பார்த்தாலும் ஃபிரௌன் ஒருத்தன் இருந்தான், அவன் அநியாயம் பண்ணினான், இஸ்ரவேல் மக்களை கொடுமைப்படுத்தினான், ஆம்பளை பிள்ளைலாம் வெட்டி குவிச்சான், பொம்பளை பிள்ளைகளை மட்டும் உசுரோட விட்டான், மூசாவை தொந்தரவுப்படுத்தினான், ரொம்ப அநியாயக்காரனா இருந்தான். இதெல்லாம் வரலாம், கடைசியில் மூழ்கடிக்கப்பட்டு செத்தான், அவன் பாடியை கூட எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கான்னு சொல்லி ஃபிரௌனுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, வரலாற்றுல உலகத்துல வாழ்ந்த ஒரு மனிதன். அதான் குர்ஆனை பார்க்கும்போது விளங்குது. ஃபிரௌனுக்கு வேற அர்த்தம்லாம் கிடையாது. ஃபிரௌன் சொன்னா ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு கொடுங்கோல் செய்த ஒரு அரசன் அர்த்தம். இதுக்கு இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, அதுக்கு வேற அர்த்தமா? ஃபிரௌன்லாம் ஒருத்தன் கிடையாது. யார் சொன்னா ஃபிரௌன்? இதுக்கு இல்ல ஃபிரௌன்னா, ஃபிரௌன் சொன்னா கல்பம், உன் கல்புக்குள்ள தான் உன்னை அநியாயம் பண்ணிட்டு இருக்குது, உன்னை கெடுத்து நாசமாக்குறது கல்பு தான். முதல்ல அந்த கல்புக்குள்ள போ, அது ரொம்ப இன்னஹு தகா, அது ரொம்ப அநியாயம் செய்து கொண்டிருக்கிறது. அதனால வந்து மூசாவோட கூப்பிட்டு அல்லாஹ் என்ன செஞ்சானா, நீ உள்ளத்தை பக்குவப்படுத்தனு, அந்த ஃபிரௌன் தான் உள்ளம் தானா, அந்த உள்ளத்தை நீ கரெக்ட் பண்ணிடு, ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்குது, அதுதான் சொன்னான்னு சொன்னா. அப்ப இது வரலாறு இல்லாம போச்சு. மூசா நபி எதுக்கு படைக்கப்பட்டாரு, அவர் என்ன வேலைக்கு அனுப்பப்பட்டாரு, அவர் யாருக்கு நபி, அதெல்லாம் பேச்சுக்கிறேன், நபியாவெல்லாம் கிடையாது. அவர் எல்லாம் பக்குவப்படுத்துறான், கூப்பிட்டு வச்சு என்ன செய்யறான், உள்ளத்தை பக்குவப்படுத்துக்க. ஃபிரௌனுக்கு அர்த்தம் வேற, தகாவுக்கு அர்த்தம் வேற. இது எங்க இருக்கு குர்ஆன்ல? இதுஹபு இலா ஃபிரௌன இன்னஹு தகானா ஹுவல் கல்பு, அது கல்பத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உள்ளத்தை தான் சொல்கிறான் என்று 20வது சூறாவுல 24வது வசனம், 79வது சூறாவுல 17வது வசனம், இந்த ரெண்டுலயுமே அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மூசா நபியை கூப்பிட்டு எல்லாம் பேசிவிட்டு ஃபிரௌன்ட்ட போங்கறான். ஃபிரௌன்ட்ட போக சொல்றது இல்ல, மூசாவுடைய உள்ளத்தில் கசடுகள் எல்லாம் இருக்கிறது, உள்ளுக்குள்ள நுழைஞ்சு போய் அந்த கசடை எல்லாம் கிளீன் பண்ணு, அப்பதான் நீ வெற்றி அடைய முடியும்னு சொல்லி. அதுக்கு அர்த்தம்னா இது என்ன, ஃபிரௌன் ஒருத்தர் இருந்தானே இல்லையா, அது குர்ஆன் பூரா படிச்சு பார்த்தா ஃபிரௌனை பத்தி என்ன சொல்லுது, அது ஒரு உள்ளத்தை சொல்றதுக்குரிய வார்த்தை அது இல்ல, அது வேற்று மொழி சொல்லு, அரபி மொழி சொல்லு கூட இல்ல.
ஃபிரௌன் என்பது வந்து அரபியில் அதுக்கு அர்த்தம் கிடையாது. இன்னொரு பாஷையை சேர்ந்தவன் அவன் என்ன பாஷையில வச்சானோ அதுல வந்து அர்த்தம் இருந்திருக்கும். ஃபிரௌன்கிறவனுடைய பேருக்கு வந்து மொழி இருக்க கூடாதுல. பேர்ல வந்து இப்ப ராமசாமி ஒருத்தருக்கு பேர்னா அரபியில போய் வேற மாதிரி பண்ண அவனை குறிக்குமா? அது குறிக்காது. அப்துல்லான்னு ஒரு ஆளுக்கு பேர்னா என்ன பேர்? அல்லாவுடைய அடிமைன்னு சொல்லக்கூடாது, அப்துல்லான்னு சொல்லணும். பேரை மாத்தணும்னா என்ன வர? பேருக்கு அர்த்தம் செய்யக்கூடாது எப்போதுமே. பேர் தான். அப்ப பேர்கள் வந்து ஃபிரௌன்ங்கிறது வேற ஒரு பாஷையில ஏதோ ஒரு அர்த்தமா இருந்திருக்கும். அவனுடைய அப்ரானி பாஷையில் அவன் ஏதோ ஒரு சுரியானி பாஷை, அந்த பாஷையில் அவர் ஏதோ ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். அவன் பேர் அல்ல சுட்டி காட்டுறான், அவ்வளவுதானே தவிர இதுக்கு எப்படி உள்ளம் நீங்க அர்த்தம் செய்வீங்க? செஞ்சிருக்காங்க இந்த சூபியாக்கள்ங்கிற பேர்ல. இதுக்கெல்லாம் எதுக்குன்னு கேட்டா இது யாரும் சொல்லாத இருக்கும்ல. முடிவு வாங்குறான். நீங்க ஒரு கோயில் நமக்கு சொல்லலையே, ஒரு அஜத்துக்கு பயான் பண்ணலையே, செருப்புன்னு அர்த்தம் சொல்லி விட்டாரு. கைத்தறி தானே சொன்னாரு. இவ்வளவு அழகா தத்துவமா இருக்குது. கைத்தறினா என்ன அர்த்தம்? ஃபிரௌன்னு சொல்லி ஏமாத்தி விட்டாங்களே, வேற மாதிரி இருக்கு விஷயம் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லாத சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி இப்படியான கிறுக்குத்தனத்தை எல்லாம் பண்றாங்க. அதே மாதிரி சூரத்துர் ரஹ்மான்ல 55வது சூரா ரஹ்மான் இருக்குல்ல, அதுல 19ல இருந்து வந்து 22 வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மரஜல் பஹ்ரைன் எல்தகியான், 2 கடல்கள் சங்கமிக்கின்றன, 2க்கு மத்தியில ஒரு திரை இருக்கிறது, ஒன்றோடு ஒன்று கடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து முத்துக்களும் பவளங்களும் வெளிப்படுகின்றன அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்க என்ன பண்றாங்கன்னா, மரஜல் பஹ்ரைனி 2 கடல் சங்கமிக்கின்றன என்றால் 2 கடல் அலியையும் பாத்திமாவையும் அல்லாஹ் சொல்றான். 2 அருள் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கல்ல, 2 கடல் சங்கமிக்கினா என்னவா? 2 கடல் வந்து அலி பாத்திமாவுமா, நடுவுல ஒரு திரை இருந்து கொண்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹ். அது அப்புறம் ரசூலுல்லாஹ் 2 பேரும் குடும்பங்களுக்கு அர்த்தம் தரையா நின்றாங்களா? அவங்க அர்த்தம் செய்யறாங்க. 2க்கு மத்தியில ஒரு திரை இருக்கிறது என்றால் யாரு? அது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த 2லிருந்து முத்துவும் பவளவும் வெளிப்படுന്ന ஹசன் ஹுசைன், அலி பாத்திமா என்ற கடலில் இருந்து ஹசன் ஹுசைன் என்ற முத்து ஒன்று பவளம் ஒன்று வெளிப்பட்டுச்சு. இதான் இதுக்கு அர்த்தம். உங்களுக்கு தப்பு சொல்லிவிட்டாங்க யார்? இந்த சூபியாக்கள். நம்ம தப்பு சொல்லிட்டோமா இப்படின்னு சொல்லி முத்துக்கு முத்துன்னு அர்த்தம் செய்ய மாட்டாங்க, பவளத்துக்கு பவளம் அர்த்தம் செய்ய மாட்டாங்க. அப்ப 2 கடல்னா அலி பாத்திமா இப்படி பைத்தியம் விளையாடுறதுங்கிறோம்ல, அது பூரா நீங்க இந்த சூபியாக்கள்ங்கிற பேர்ல இவ்வளவு கிறுக்குத்தனம் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இது எங்க இருக்குன்னு கேட்டா 55ல 19ல இருந்து 22 வரைக்கும் இருக்கா. அதே மாதிரி வந்து 2:67 எல்லாம் சொல்லி காட்டுறான். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தذبحوا பக்கரா, ஒரு மாட்டை அறுக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறான்னு ஒரு வசனம் வருது. எதுக்கு மாட்டை அறுக்க சொல்றான்? அந்த பக்கராவை நீங்க படிச்சா உங்களுக்கு விளங்கும். சூரத்துல் பக்கராவுல 2:67 வருதுல, அதுல இருந்து கண்டினியூவா ஒரு 5 வசனத்தை சேர்த்து படிச்சீங்கன்னா அதுல ஒரு சம்பவம் வருகிறது. என்ன வருதுன்னா, ஒரு ஆளை கொலை பண்ணி விட்டாங்க. கொலையாளி யாருன்னு தெரியல. அவங்க கொண்டாங்க இவங்க கொண்டாந்து ஆளாளு சொல்லிட்டு இருக்காங்க. மூசா நபிட்ட வந்து, நீ தான் நபியா இருக்கிறிய, ஒரு கொலை நடந்து போச்சுல, யாருன்னு சொல்லு. அல்லாஹ்ட்ட கேட்டு வஹீல கேட்டு யாருன்னு சொல்லுன்னு கேட்கறாங்க. அவரு நல்லா ஒரு சொல்லவாயான்னு யாரெல்லாம் இந்த மாதிரி கேட்கறாங்களா, ஒரு மாட்டை இருக்க சொல்லு அப்படிங்கிற அல்லாஹ். அவங்க என்ன பண்றாங்க? மூசா நபி சொல்றாரு, யாரு கொலையாளி கேட்ட மாட்டுக்கு சம்பந்தம் இல்லாம சொல்ற, பட்டுக்கோட்டைக்கு வேலை கேட்டா கொட்டைப்பாக்கு வேலை சொல்றேன்னு இருக்கிறாங்க. பட்டுக்கோட்டைக்கு வழி என்னன்னு கேட்டா கொட்டைப்பாக்கு வேலை சொல்றேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்ன செய்யணும்? யாரு கொலையாளின்னு கேட்டா மாட்டாரு அப்படிதானே இருக்குது. யாரு கொலையாளின்னு கேட்கிறான், அவங்க இந்த முஸ்தபா இப்ராஹிம் சொல்ல வேண்டியதானே. அதை விட்டு மூசா என்ன பண்றாரு? ஒரு மாட்டை இருக்குவா, கேள்வி பண்றியா, கிண்டல் பண்றியா, தத்தகுனா ஹுஸ்வா, கேள்வி பண்றியாங்களே அப்படின்னு அவங்க குர்ஆன்ல அப்படி இருக்குது அப்படின்னு கேட்கறாங்க. அவர் என்ன பண்றாரு? நான் எப்ப கேள்வி பண்றேன்? நீ சொன்ன அல்லாஹ்ட்ட சொன்னா அல்லாஹ் சொல்றாங்க பதில. நீ யாரு கொலையாளின்னு கேட்டேன், நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன். அதுக்கு மாட்டா இருக்கிறான், என்ன செய்ய போறான்னு தெரியல, மாட்டாரு. அவங்க என்ன பண்றாங்க? மாட்டாருன்னா என்ன மாடு, என்ன கலரு, என்ன உயரம், ஒண்ணு கேட்கறாங்க. இவர் ஒண்ணு விளக்குறாரு, விளக்கம் பத்தல. ஒழுங்க மாட்டுனா ஒழுங்க விளக்கம் சொல்லு, எப்படி இருக்கணும்னு சொல்லி அவர் திருப்பி எல்லாம் விளக்கணும். இப்ப கரெக்டா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாட்டை கொண்டாந்து அறுக்குறாங்க. அறுத்தவங்க என்ன செய்யறான்? அல்ல அந்த மாட்டை அறுத்தீங்கல்ல, அதுல ஒரு துண்டை எடுத்து யார் கொல்லப்பட்டு கிடக்குறானோ அவன் மேல அதுக்கு எரி. எந்த மாட்டை அறுத்தீங்கல்ல, அந்த மாட்டுல இருந்து ஒரு சின்ன இறைச்சி துண்டை எடுத்து அந்த இறந்து கொல்லப்பட்டவனுடைய உடம்புல அடிச்ச உடனே அவன் என்ன செய்யறான்? உசுர் பெற்று எழுந்துடுறான். எழுந்து என்ன செய்யறான்னு கேட்டா, என்னை இன்னார்தான் கொலை பண்ணான்னு சொல்றான். அதுக்கு தான் நல்லா இருக்குமா, சம்பந்தம் இல்லாம சொல்லல. யாரு கொலையாளின்னு கேட்டீங்களப்பா, இந்த கொலையாளிங்க இருக்கு உயிராவணும். இவன் உயிராக்குற நான் எப்படி உயிராக்க போறான்னு கேட்டா, ஒரு மாட்டை எடுத்து அந்த மாத்திரோட பீஸ் எடுத்து இவன் மேல போட்டோம்னு சொன்னா இவன் உசுராய் எந்திரிச்சிருவான். எந்திரிச்சு தன்னை கொலை செஞ்சவன் யாருன்னு அவனே சொல்லுவான். ஏன்னா மூசாவே சொன்னார்னு வைங்களேன், இப்ராஹிம் தான் கொலை செஞ்சாருன்னு சொன்னார்னு வைங்க, இப்ராஹிமுக்கு மூசாவுக்கு என்ன விவகாரம், அதனால இவர் இப்ராஹிம் மேல போட்டு விட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்ல அப்படி சொல்றவங்க அவங்க மூசா நபிக்கு அவரை டார்ச்சர் பண்ணுவாங்க, அவங்க நம்ப மாட்டாங்க. அதனால அல்லாஹ் என்ன செய்யல, வஹீல வந்து மூசா நபி வந்து இன்னார் தான் கொலையாளின்னு அறிவிச்சு கொடுத்தாலும் அவங்க மூசாவுடைய அந்த முடிவுக்கு நோக்கம் ஏற்பிப்பாங்க, நம்ப மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் என்ன நினைக்கிறான்?
அவனையே சொல்ல விட்டான். செத்து போனவனை எந்திரிச்சு சொல்ல விட்டா மூசா மேல பழி போட இயலாது. அவன் சொல்றான்லடா, எவன் கொல்லப்பட்டவன் அவன் சொல்றான்ல, அப்படின்னு வர்றதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா இப்படி செய்யறான். இது நல்ல தெளிவா வருது. அதுக்காகத்தான் அந்த சூறாவுக்கு பக்கராண்டே பேரு. மாட்டு இந்த சம்பவத்துக்காக வேண்டி பக்கராண்ட மாடுன்னு அர்த்தம். மாடுன்னு அதுக்கு ஏன் பேர் வச்சோம்னு சொன்னா இந்த மாட்டை அறுக்க சொல்ற சம்பவம் அதுல வருகிறது. இந்த சம்பவத்துக்காகத்தான் சூறாவுக்கு பேரு. அப்படி ஒரு சம்பவம், ஃபேமஸான ஒரு சம்பவம் குர்ஆன்ல தெளிவா மாடுனா மாடு என்ன கலர்ண்டாங்க, அது வயல்ல உழுது இருக்க கூடாது, தழும்பு இருக்க கூடாது, மஞ்சள் கலரா இருக்கணும், பாக்கியும் லவுனுகா பளிச்சென்று பிரகாசிக்கிற கலரா இருக்கணும், தசுரு நாதிரின் பார்ப்பவர்களை ஈர்க்கக்கூடியதாக பரவசப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு கலர்ல ஒரு மாட்டை பிடிச்சு கொண்டாந்து மஞ்சள் மாட்டை பிடிச்சாருன்னு சொல்லி அல்ல அழகா மாட்டுடைய வயசு, மாட்டினுடைய தன்மை, நிறம் உள்பட எல்லாத்தையும் நல்லா சொல்றான். இது மாட்டைத்தான் குறித்து நல்லா விளங்குது. இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா அல்ல மாட்டை இருக்க சொல்றாங்க. மாட்டுக்கு மாடுல அர்த்தம் இல்ல, நம்ம நப்சை இருக்க வேண்டும். நம்ம நப்சை என்ன செய்யணுமா, நப்சு நம்மளை கெடுக்கலாம். நம்ம நப்சு மன இச்சை இருக்குல்ல, பக்கரானா மன இச்சைன்னு அர்த்தம். பக்கராவுக்கு மன இச்சைன்னு அர்த்தம் இருக்குது, பக்கரானா மாடுன்னு அர்த்தம் இருக்குது. இந்த இடத்தில் மாட்டை இருக்கும்படி எல்லாம் சொல்கிறான் என்றால் அவர்களுடைய மன இச்சையை அறுக்க சொல்றான்னு சொல்லி அந்த வார்த்தையை வச்சுட்டு சொல்லுவாங்க. சரி, மன இச்சைக்கு எதிராக கலர் எதிரா, மன இச்சை எப்படி மஞ்சளா இருக்கு, மன இச்சை எப்படி வயலை உழுவும், அது எப்படி தண்ணி இறக்கும், அப்படி அதுக்கு மன இச்சைக்கு வயசு என்னடா இருக்கு அப்படின்லாம் கேட்டா முடிக்கவாங்க. சும்மா ஒரு சுண்டத்தில் அப்படி எடுத்துக்கிறது, முன்னப்படி எல்லாம் பாக்குறது இல்ல. இன்னல்லாக யமுருக்கும் ததுஹு பக்ரா, ஒரு பக்கரவை மாட்டை இருக்க சொல்லி அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா நஃப்ஸா இருக்க வேண்டும். இப்படி வளர்னாங்க. அதே மாதிரி ஹதீஸ்களை குர்ஆன்ல நிறைய இது மாதிரி பண்ணிருக்காங்க. இவங்களுடைய தஃப்சீர்னே தனியா ஒரு சில ஆளுக்கு தஃப்சீர் இருக்கிறானோ. இந்த குரூப்பை சேர்ந்த இப்னு அரபி, தல்மசானி, கூனவி, இப்னுல் ஃபாரிது, இப்னு சபீன், இந்த மாதிரியான கிறுக்கனவெல்லாம் தவறுகளை ஞானிகளாம். அவ்வளவு சிறுக்கு பயங்கரமான டேஞ்சரான வார்த்தை விளக்கத்தை எல்லாம் குர்ஆனுக்கு விளக்கம் எழுதி வச்சு தஃப்சீர் போட்டிருக்காங்க. இந்த ஆட்களுடைய வியாக்கியானத்தில் உள்ள 2-3 உதாரணம் இது. அதே மாதிரி ஹதீஸுக்கு அது மாதிரி உதாரணமா ஹதீஸ் சொல்றதா இருந்தா, எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் மலக்கு வரமாட்டாங்க. நாயின்னு கிடையாது, எந்த வீட்டில் எந்த உள்ளத்துல அர்த்தமா, நாயின்னா நாய் குணம் அர்த்தமா. எந்த உள்ளத்துல நாய் குணம் இருக்கிறதோ அங்க மலக்கு வரமாட்டாங்க. கேட்கறவனுக்கு இது புதுசா இருக்க, புதுசு எப்பவுமே இருக்குங்க, கிறுக்குத்தனமா இருந்தாலும் சரி. பழசை விட உயர்ந்த 1000 ரூபாய் சட்டை, பழைய சட்டை, 50 ரூபாய் சட்டை, புதிய சட்டை இது இருக்கு, 50 ரூபாய் இருக்கு, புதுசா இருக்குல்ல, அது 3 நாளைக்கு நிக்க. அது ஒரு விஷயம். புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்குது. இது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் போட்டு ரொம்ப பழசா போன ஒரு சட்டையா இருக்குது, 1000 ரூபாய்க்கு எடுத்தது. இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், புதுசு இருக்குல்ல, என்ன இருந்தாலும் 50 ரூபாய் ஃப்ரெஷ்ஷா இருக்குதுல்ல அப்படின்னு நினைக்குவோம். அரபியில பழமொழி சொல்லுவாங்க, குல்லு ஜதீதின் லதீத் உண்டு. ஒவ்வொரு புதுசும் டேஸ்டா இருக்கும். புதுசா இருக்கிற எல்லாமே என்ன இருக்கு, ஒரு வித்தியாசமா தான் இருக்கு, மனிதன் இருக்கக்கூடியதா இருக்கு. நீங்க பாக்குறாங்க, இது எவனும் சொல்லலையா, மாட்டுக்கு போய் மாடுன்னு சொல்லி சொன்னாங்க. நமக்கு நப்சுன்னு எவனா சொன்னாங்கன்னா நாயிண்டா இவ்வளவு அழகான விளக்கம், இந்த உள்ளத்துல நாய் குணம் இருந்தால் மலக்குகள் வரமாட்டாங்கன்னா இவ்வளவு அழகா இருக்கிறது அப்படிங்கிறோன்னு சில தளத்துல ஆட்டுறாங்க. அடே, மாட்டுக்கு மலக்குக்கு மலக்குன்னு அர்த்தம், வீட்டுக்கு வீடுன்னு அர்த்தம், நாய்க்கு நாய்க்கு தான் அர்த்தம். சம்பவங்களும் நடந்திருக்கு. ரசூலுல்லாஹி ஒரு நாள் செய்யறாங்க, வீட்டுல இருக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றதா சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர் வரல. அடுத்த நாள் ஏன் பண்ண வர்றேன்டி ஜிப்ரீல் கேட்கறாங்க, வர்றேன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, ஏன் நேற்று வரல? நான் வந்தேனே, வந்தா வீட்டுல உங்க கட்டிலுக்கு அடியில் ஒரு நாய் இருந்துச்சு, வரல. யாரு சொல்றா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி நாய் குணம் இருந்துச்சாப்ப, ரசூலுல்லாஹி நாய் குணம் இருந்து இவங்கள்ட்ட நாய் குணம் இல்லையாப்ப? அப்ப நாய்க்கு நாய் குணம் அர்த்தமா, நாயின் அர்த்தமா? நாய் தான் அர்த்தம். இன்னென்ன காரியத்துக்கு நாய் வச்சுக்கிறோம், இன்னென்ன காரியம் வைக்காத நாங்கள் அதுக்கு அர்த்தம். வேட்டை நாய் வச்சுக்கிறீங்க, வேட்டையாடுவதற்கு நாய், பயிர் பச்சைகளை காப்பாத்துறதுக்கு நாய், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது இப்ப நாயில எதை குறிக்குது? இப்ப கல்பா போய் காப்பாத்து, கல்பா போய் வேட்டையாடும், அப்ப இந்த கல்புன்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லாம் நிறைய விளையாடி இருக்கிறார்கள். இது மாத்திரம் விளையாடல, இவங்களுக்கு கிறுக்கு முத்தி போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா 15வது சூறாவுல 99வது வசனம் இருக்குது. வஅபுது ரப்பக ஹத்தா யாத்தியகல் யகீன், யகீன் வர்ற வரைக்கும் இறைவனை வணங்கு அப்படின்னு இருக்கு. யகீன் என்ன செய்வாங்க? யகீன்னா உறுதி, ஒரு உறுதி வர்ற வரைக்கும் தான் வணங்கணும், அதுக்கப்புறம் வணக்கம்லாம் தேவையில்லை. இந்த ஞானிகள் சூபியாக்கள் இருக்கணும் எப்படி ஆயிட்டாங்க? குரூப், இது பல குரூப் அவங்க இருக்கிறாங்க. குரூப்புடைய சித்தாந்தம் என்னன்னு கேட்டா, நம்ம வணங்கணும். எப்ப வணங்கணும்? நமக்கு எப்ப அல்லாஹ் ரசூல் சொர்க்கம் நரகம் இந்த மாதிரி நம்பிக்கை நல்லா வரலையோ அது வரைக்கும் வணங்கிட்டே இருக்கணும். கன்ஃபார்மா அல்லாஹ் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சா, கன்ஃபார்மா சொர்க்கம் இருக்கு நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களா, அன்னையில இருந்து உங்களுக்கு தொழுகை நோம்பு சட்டம் கிட்டம் ஒண்ணுமே கிடையாது. இஷ்டத்துக்கு பூந்து விளையாடலாம். என்னப்பா ஆதாரம்? அல்லாஹ் தானே சொல்றான், 15:99 சொல்றான்ல, வஅபுது ரப்பக, உன் இறைவனை வணங்கு.
எது வரைக்கும் வணங்கு? ஹத்தா யஅத்தியக்கல் யகீன், யகீன் வர்ற வரைக்கும் வணங்கு. யகீன்னா உறுதி. யகீனுக்கு என்ன அர்த்தம்? அரபி சொல்லுக்கு உறுதி. உறுதி வர்ற வரைக்கும் வணங்குன்னு அல்லாஹ்வே சொல்றான். உறுதி வந்துருச்சு எங்களுக்கு, உறுதி வந்தவர்கள் வணங்க மாட்டோம். இந்த அர்த்தம் இதுக்கு இருக்குமேயானால் அப்ப யகீன் வந்து ரசூலுல்லாஹ்க்கு வரலையா? வணங்குனாங்களே கடைசி வரைக்கும், மூத்தா போற வரைக்கும். கடைசி இந்த 3 நாளை தவிர பாக்கி நாள்லாம் பள்ளியாசல்ல வந்து வணங்குனாங்களே. வெள்ளி சனி ஞாயிறு தானே, சனி ஞாயிறு தானே வரல, பாக்கி நாள் கூட அங்க வந்து வணங்குனாங்க. அது கூட வரலன்னு சொன்னாமலே தவிர ஜமாத்துக்கு வரல உள்ள வணங்கலன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகீன் வரல, உங்களுக்கு வந்து யகீன். அப்ப சஹாபாக்கள் எல்லாம் வராத யகீன் உங்களுக்கு வந்து எந்த சஹாபி வந்து வணங்காம இருந்தாரு? நீங்கள் ஒருத்தர் யகீனுக்கு நீங்க இந்த உறுதியின் அர்த்தம் செய்தீர்களே, ஆனால் அப்ப வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு யகீன் வரலன்னு அர்த்தம். சஹாபாக்கள் யகீன் வரல, அவங்க கடைசி வரைக்கும் மூத்தா வரைக்கும் வணங்குனாங்க. கடைசி வரைக்கும் வணங்கிட்டு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தா போற வரைக்கும் எந்த ஒரு வணக்கத்தையும் விடல, எந்த வருஷத்திலே நோன்பு விடல. நான் முதல் 5 வருஷம் யகீன் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, அதனால நோன்பு வச்சுட்டு இருந்தேன். இப்ப எனக்கு யகீன் ஆகிவிட்டது, நான் நோன்பு விட்டேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ஆரம்பத்தில் யகீன் கொஞ்சம் பத்தாம இருந்துச்சு, ஒரு 5 வருஷம் நான் தொழுதேன். இனிமே நீங்க யகீன் வர்ற வரைக்கும் நீங்க தொழுதுக்குறீங்க, எனக்கு வர வேண்டிய அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சும்மா இருந்தாங்களா? இவங்க என்ன பண்ணாங்க? இது மாதிரி சொல்லி கொண்டு நிறைய கிறுக்குத்தனம் அன்னைக்கு பார்க்கலாம். இந்த ஷேக்குங்கிற பேர்ல அதாவது பெண்களோட தனிச்சு இருப்பாங்க. அந்நிய பெண்ணோட தனிச்சு இருக்க கூட, அது உனக்கு விடாது. யகீன் வராதவனுக்குள்ள சட்டத்தை எனக்கு சொல்றேன். நீ உனக்கு யகீன் வரல, நீ ஒன்னோட கொண்டு பண்ணிடுவ. நாங்கள் யகீன் வந்த ஆளுக்க, எங்களுக்கு அதெல்லாம் தெரியவே செய்யாது. அப்படி அதுக்கு ஒரு கதை வேற. எப்படி கதை? ஒரு பொம்பளை முத்தமிட்டாராம் ஷேக். அட பாவி, இப்படி முத்தமிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு சீடன்னு பார்த்து முத்தமிட்டானா. ஒருத்தன் அப்பதான் சேர்ந்துருக்கான், ஒருத்தன் அவனு முத்தமிட்டானா. நீ என்ன முத்தமிட்ட? நீங்க தான் முத்தமிட்டிய. சரி வா பின்னாடி வாண்டவன ஒரு கொல்லாம்பற்றையில வந்து உலைய போட்டு விட்டாங்க, நெருப்பு உலை. அது நல்ல இரும்பு பழுக்க காய்ச்சி நினைச்சான், அதை வந்து கட்டிட்டு இருந்தானா. இந்த சீக்கு போனாராம், இரும்பு எடுத்து அப்படி முத்த மாட்டானா. முடிச்சானா யாரு? இந்த புதுசா சேர்ந்த மாணவன். பார்த்தீர்களா, சீகுமார்கள் வந்து இரும்பும் அவருக்கு ஒன்றுதான், பொண்ணும் ஒன்றுதான். அப்படி வேற இடத்துல முத்தமிட்டு விட்டுருப்பாரா? அவர் இரும்பையும் முத்தமிடுகிறார், உன்னவரை செய்யவில்லை. பொம்பளையும் முத்தமிடுவார். அவர் அதெல்லாம் தாண்டினவர். இப்படியான கதைகள் சீகுமார்கள் சொல்லிவிட்டு பக்கத்தில் பெண்களை டான்ஸ் ஆட ரசிப்பாங்க. அப்படி தரிக்காக இருக்கிற நாகூருக்கு போனீங்கன்னா சீகு உட்கார்ந்து இருப்பாரு, சுத்தி அந்த டான்ஸ் ஆடுவாங்க பெண்கள்லாம், அவருடைய முறிதெல்லாம் உட்கார்ந்து பார்த்து ரசிப்பாங்க. அதை வந்து அதை மார்க்கத்தில் கூடும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ரிபாய் தரிக்கான்னு ஒரு தரிக்கா இருக்கிறது, அவங்களுக்கு ஆடல் பாடல் டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் திக்ர் செய்வாங்க. சாதுரியா தரிக்கான்னு ஒரு திக்ர் தரிக்கா இருக்கு. ஏன்டா ஆடுறீங்க, கூத்தடிக்கிறீங்களா? கூத்தடிக்க கூடாதுங்கிறது உனக்கு, நாங்க யாரு? யகீன் வந்த ஆளுக்க இப்படின்னு சொல்லி எல்லா விதமான ஹராமானதுகளையும் என்ன செய்வாங்க, ஹலாலாக்கி கொள்கிறார்கள். நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன அர்த்தம் இருக்கு? இதான் அர்த்தமா? யகீன் வர்ற வரைக்கும் வணங்குன்னு அதான் அர்த்தமான்னு கேட்டா அந்த அர்த்தம் இல்ல. யகீன் என்பதற்கு என்ன அர்த்தம்னு கேட்டா உறுதின்னு அர்த்தம் இல்ல, உறுதியான நிகழ்வுன்னு அர்த்தம். யகீன்ங்கிற வார்த்தைக்கு வந்து உறுதியான ஒரு நிகழ்ச்சி. உலகத்துல உறுதியான ஒரு நிகழ்ச்சி எதுங்க? யாரும் சந்தேகிக்காத, நாத்திகன்னு ஏத்துக்கிறோம், அல்லாஹ் இருக்கிறாங்கிற கூட உறுதியானது கிடையாது. ஒரு சாரார் தான் நம்புறோம், ஒரு சாரார் நம்ப மாட்டேங்கிறான் அல்லாஹ் இருக்கிற விஷயத்தை. விளங்குதா? இதான் தாய், இதான் தகப்பங்கிறது கூட உறுதியானது கிடையாது. ஆஸ்பத்திரியில் புள்ள மாறி இருந்துச்சுன்னா நம்ம உறுதி தாய் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆஸ்பத்திரியில் மாறி போயிருந்தா வேற ஆளாவும் இருக்கலாமே, அதுல கூட ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குல்ல. தகப்பன் மேல டவுட் இருக்கிறது, தாய் மேல ஒரு டவுட் இருக்கிறது, இவன் தான் அண்ணன் இவன் தான் தம்பிங்கிறதுல டவுட் இருக்கிறது, எல்லாமே டவுட் கூடியதுதான். விளங்குதா? இதை சூரியன் இதான் சந்திரன், அதுல கூட டவுட் இருக்கிறது. கண்ணு தப்பா வச்சு காட்டி போன சமயத்துல சூரிய சந்திரன் சூரியனை காட்டு, சூரியன் வெறும் ரோட்ல தண்ணி இருக்கிற மாதிரி காட்டலையா, அப்படிலாம் காட்டி போடும். அப்ப கன்ஃபார்மான ஒரு விஷயம், சந்தேகத்துக்கு இடமில்லாத விஷயத்தை மௌத்து தான். அது மௌத்துலாம் சந்தேகம் இல்ல. முஸ்லீமுக்கு மௌத்து இருக்குங்கிறான், இந்து மௌத்து இருக்குங்கிறான், கிறிஸ்தவன் மௌத்து இருக்குங்கிறான், நாத்தியம் மௌத்து இருக்குங்கிறான், விஞ்ஞானி மௌத்து இருக்குங்கிறான். எந்த சகல துறையை சேர்ந்த எவ்வளவு போய் கேட்டாலும் மௌத்துங்கிறது இருக்கு. மௌத்து இருக்கு, மரணம் இருக்கிறது. உலகத்திலே உறுதியான ஒரே மேட்டர் ஒண்ணுதான். வேற எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் 2 பேர் இல்லைன்றுவான். எந்த ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்தாலும் இது என்ன கர்ச்சிப்பான்னு கேட்டா இது கூட கர்ச்சிப்பு இல்லைன்னு சொல்லி போடலாம். ஏன்? ஒருத்தன் கண்ணுக்கு இப்படி தெரியும். நம்ம ஜாதுகார் ஆனந்த் பண்றாரு, அவர் என்னமோ பண்றாரு, அது வேற மனத்துல தெரியுது. அவர் ஒண்ணு காட்டுறது வேற ஒண்ணா இருக்குல்ல. அப்ப வந்து கண்ணு போய் சொல்லிடுறாரு இல்லையா? அது கூட கன்ஃபார்ம் இல்ல. அவர் காட்டுறாரு என்னங்கிறாரு, என்னன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வேற ஒண்ணு காட்டுறாரு. அப்ப அது என்ன? நம்ம போய் சந்தேகம் வந்துருக்குல்ல, என்ன சந்தேகம்? அவரு நமக்கு மாதிரி தெரியுதோ, அதெல்லாம் மட்டும் ஆட்டை கழுதையாக்கணும் சொல்லுவாங்க, பழமொழி தான். அதெல்லாம் மட்டும் ஒரு சொல்ல நினைக்க கூடாது. ஆட்டை கழுதையாக்கணும், ஆட்டையை கழுதையாக்க முடியும். 4 பேர் ஆட்டை பிடிச்ச கழுதை நினைச்சிருவான். அப்படி எல்லாம் மனிதன் பலவீனம் இருக்கு. ஆனால் ஒரு விஷயத்தை கன்ஃபார்மா நம்புவான். என்ன விஷயம்? மௌத்து. என்ன சொல்ற? மௌத்து இருக்கா இல்லையா? இருக்கு, யாரா இருந்தாலும் மௌத்து இருக்கு. அதை யாரும் தப்பிக்க முடியாது. அதைத்தான் எல்லாம் சொல்றான். சாவுற வரைக்கும் வணங்கினாங்களாம். வாபுத் ரப்பக்க, உன் இறைவனை வணங்கு. எது வரைக்கும் வணங்கினே? ஹத்தா யஅத்தியக்கல் யகீன், உனக்கு யகீன் வர்ற வரைக்கும். உறுதியான நிகழ்வு இருக்கு, மரணம்.
மரணத்தை வந்து யகீன். அதே மாதிரி இது பரவாயில்லை, காஃபிர்கள் வந்து நரகத்தில் கிடக்கும் பொழுது அவங்க சொல்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்றான். என்ன யூஸ் பண்றான்னு கேட்டா, நாங்க ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருந்தோம். எது வரைக்கும் அநியாயம் பண்ணி கொண்டிருந்தோம் என்றால் ஹத்தா அத்தானல் யகீன், யகீன் வர்ற வரைக்கும் நாங்க அநியாயம் பண்ணிட்டே இருந்தோம். இது பின்ன இருந்தா திருப்பி கேட்கணும்ல, யகீன் வர்ற வரைக்கும் வணங்கிய இது கெட்டவன் சொல்றான். இப்ப கெட்டவன் சொல்றான், நரகவாசி சொல்றான், நாங்கள் அநியாயம் பண்ணிட்டு இருந்தோம். எது வரைக்கும் அநியாயம் பண்ணணும்? ஹத்தா அத்தானல் யகீன், யகீன் வர்ற வரைக்கும் இப்படியே நடந்துட்டு இருந்துருமே. அப்ப யகீன் வர்ற வரைக்கும் அநியாயம் பண்ண அர்த்தமா, மரணம் வர்ற வரைக்கும் அநியாயம் பண்ண அர்த்தமா? அவன் சொல்றான், நல்லவன் சொல்லல, இத கெட்டவன் சொல்றான். இப்ப கெட்டவன் சொல்றதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, மௌத்து வர்ற வரைக்கும் கூட திருந்தாம இருந்துட்டோமே, மௌத்து வர்ற வரைக்கும் அநியாயம் பண்ணிட்டு இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லுவதா நாங்க பொருந்துமே தவிர இது பொருந்தாது. இவங்க இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு இதுக்கு ஒரு கிறுக்குத்தனத்தை பண்ணி கொண்டு விளக்கம் கொண்டு பாக்குறோம். அதே மாதிரி இந்த சூபியாக்கள் தரிக்காங்கிற பேர்ல ரொம்ப டேஞ்சரா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கட்டத்துல போய் அல்லாஹ் தான் ரசூல், ரசூல் தான் அல்லாஹ், மனிதன் அல்லாஹ் ஆக முடியும், மனுஷன் அவன் நல்லா உழைச்சான்னு சொன்னா, நல்லா இபாதத்தில் ஈடுபட்டான்னு சொன்னா அல்லாவே மனிதனாக, மனிதன் அல்லாஹ் கூட மாறிட முடியும். அது எப்படி மாற முடியும்? மாறி இருக்கிறாங்களே, ஆதாரம் இருக்க குரான்லங்கிறான். கேட்டா அதுவும் இந்த தரிகா செஞ்ச அநியாயம் தான். தரிகா சூபிசம் பண்ண வேலை என்னன்னு கேட்டா, ஒரு சாரார் வந்து இபாதத்துல மூழ்கி போன நம்மளை வந்து துனியாவுல அப்புறப்படுத்தி போடுறான். அது ஒரு குரூப். ஒண்ணு வேணாம் பள்ளி வாசல கெஜின்னு கேடாங்கிறான். இன்னொருத்தன் என்ன செய்யறான், வீடு வாசல் எல்லாத்தையும் கொண்டு தொலைவரம் பண்ணிட்டு போங்கிறான். இன்னொரு குரூப் என்ன செய்யறான்னு கேட்டா, அப்படிலாம் கிடையாது, இபாதத்தே கிடையாது. இப்ப உனக்கு ஒரு கட்டம் வரைக்கும் தான் இபாதத்து, அதுக்கப்புறம் படிச்சுட்டு இருக்க முடியுமா? ஹோம்ஒர்க் எல்லாம் இது வரைக்கும் பண்ணுவோம். 5ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் ஹோம்ஒர்க் டீச்சர் கொடுப்பாங்க. நீ எம்பிபிஎஸ் படிக்கும் போது பேப்பர்ல கொடுத்து ஹோம்ஒர்க் கொடுப்பாங்களா உனக்கு? அது மாதிரி நம்ம ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அதனால நமக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் கிடையாது, நம்ம வாட்டுக்கு சித்து பூந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி காலேஜில் விளையாடுறோமா இல்லையா? காலேஜில் எப்படி ஸ்டைலுக்கு விளையாடுறோம், பள்ளிக்கூடத்தில் ஒரு கட்டுப்பாடா இருந்தோம். அவங்க எல்லாம் பள்ளிக்கூடத்தில் நம்ம எல்லாம் காலேஜுக்கு போயிட்டோம். இப்படி எல்லாம் மக்களை ஏமாத்தி என்ன பண்றாங்க, அது ஒரு குரூப் பண்றாங்க. இந்த கிறுக்கப்பெல்லாம் கொண்டு விடும். கரெக்டான குர்ஆன் சுன்னாவை தாண்டி இப்படி ஒரு வழி, புது வழி இருக்கு, அப்படி இருக்கு, பெரியார் இருக்கு, மகான் இருக்கு, கண்ணாடி இருக்கு அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்களை எங்கெல்லாம் கொண்டு விடுதுன்னு பாருங்க. நான் தான் அல்லான்னு சொல்ல விட்டுருச்சு. மன்சூர் ஹல்லாஜ்னு ஒருத்தன் ஒரு காலத்துல, அவனுக்கு மன்சூர் ஹல்லாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த அஜித் அவர்கள் பயன் பண்ணும் பொழுது மன்சூர் ஹல்லாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த மன்சூர் ஹல்லாஜ்ங்கிற ஆள் யாரு? அனல் ஹக்ன்றார், நான் தான் அல்லாண்டார். அதுக்காக வேண்டி அன்றைய ஆட்சியாளர்களால் சிலுவையிலிருந்து கொல்லப்பட்டார். அன்றைக்கு சரியான ஒரு ஆட்சி கவர்மெண்ட் இருந்த காரணத்தினால், நான் தான் அல்லான்னு சொன்ன காரணத்துக்காக வேண்டி மன்சூர் ஹல்லாஜ் சிலுவையில் கல்லுமரத்தில் ஏற்று செய்யப்பட்டாரு. மக்கள் எல்லாம் பார்க்கிறபடியாக வைத்து கொல்லப்பட்டார். எல்லா அறிஞர்களும் அதுக்கு வந்து அவர் கொல்லப்பட வேண்டும் நினைஞ்சாங்க. பத்துவா கொடுத்தா நான் தான் அல்லான்னு சொன்ன, நான் தான் அல்லான்னு கொல்லப்பட்டது புரிந்து கொள்ளாமல் கொண்டு விட்டார்கள். அவர் நான் தான் அல்லாஹ் என்றால் அல்லாஹ் அவருக்குள்ள இறங்கி இருந்தான். அந்த நேரத்தில் அவர் நான் தான் அல்லான்னு சொன்னார். அல்லாஹ் இறங்க முடியுமா? அல்லாஹ் ஒரு மனுஷனுக்குள்ள ஊடுருவ இயலுமா? அப்ப நான் தான் அல்லான்னு சொன்னேன், அதை அவர் சொன்னதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வந்து அபு யஸீத் புஸ்தாமின்னு ஒரு அது ஒரு நியூஸ் வந்தாலும் மன்சூர் ஹல்லாஜ் மாதிரி அந்த ஆள் என்ன பண்றாருன்னா, நம்ம சுப்ஹான் அல்லாஹ்ங்கிறோம்ல, அல்லாஹ் தூய்மையானவன், அந்த ஆள் அதுக்கு பேர சுப்ஹானி பாரான். நான் தூய்மையானவன், சுப்ஹானி சுப்ஹானின்னு தன்னை தானே திக்ர் செய்யறாள். அந்த ஆள் சுப்ஹானில தன்னை அல்லாஹ் ஆக்குறார். சுப்ஹான் அல்லாஹ்ங்கிற அந்த அல்லாஹ்ங்கிற இடத்துல சுப்ஹான் இந்த ஏயை சேர்க்கிறார். ஏக்கு நான் அர்த்தம். சுப்ஹானி நான் தூய்மையானவன். அல்லாஹ் எப்படி சுப்ஹான்? தூய்மைனா என்ன? சுப்ஹான்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, மனைவி, மக்கள், பசி, தாகம், ஊனு, உறக்கம், இந்த பலவீனங்களை விட்டு தூய்மையானவன் அர்த்தம். அது அவனுக்கு மாத்திரம் உள்ள தனி சிபத்தது, அது யாருக்கும் கிடையாது. இந்த ஆள் என்ன பண்றாருன்னு கேட்டா, சுப்ஹானி சுப்ஹானின்றார். அவர் மக்தூல் கொல்லப்பட்டார். இப்படி சொன்ன காரணத்துக்காக நினைஞ்சாரு, அவரும் கொல்லப்பட்டிருக்கிறாரு. அப்ப இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை எல்லாம் இவர்கள் வந்து மக்கள்கிட்ட வைக்கிறாங்க. வைக்கிறதுக்கு என்னப்பா ரீசன், என்னப்பா ஆதாரம் அப்படின்னு கேட்டா, அந்த பத்ர் போர்ல நடக்கும்ல, பத்ர உஹதுல, அதுல என்ன வரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கைப்பிடி மண்ணள்ளி வீசுவாங்க. பத்ர்ல தான் மண்ணள்ளி வீசுவாங்க. மண்ணள்ளி வீசினவுடனே வந்து எதிரிகள் அப்படி செதறி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா, நீ கல்லை மண்ணை வீசி எரிஞ்சாயே, நீ எரியும் போது நீ எரியல, நான் எரிஞ்சேன் அப்படிங்கிற அல்லாஹ். ஒமா ரமைத்த இது ரமைத்த, நீ எரியும் பொழுது நீ எரியவில்லை, வலாக்கின் அல்லாஹ் ரமா, நான் தான் அல்லாஹ்வாகிய நான் தான் எரிஞ்சேன் அப்படின்னு எல்லாம் சொல்றான். என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த நேரத்தில் அல்லாஹ் ரசூலுக்குள்ள இறங்கி விட்டான். ரசூலுல்லாஹ் எரிஞ்சாங்களே, ரசூலுல்லாஹ் எரிய கிடையாது, நான் தான் எரிஞ்சேங்கிறான். அப்ப ரசூலுக்கு உள்ள யார் வந்துட்டான்? அல்லாஹ் வந்து விட்டான். அப்ப அல்லாஹ் தான் ரசூலு, ரசூல் தான் அல்லாஹ். ஏன்னா எரிஞ்ச ரசூலுல்லாஹ் தான். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு எரிஞ்ச ஆள் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எரியுறாங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்க எரியும் போது அல்லாஹ் என்ன செய்யறான்? நீ எரியலையே, நான் தான் எரிஞ்சேன், நீங்க எரியும் போது நான்ல போய் எரிஞ்சேன் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எங்க 8:17
8வது அன்பாலுங்கிற சூறாவுல 17வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். இது ஆதாரமா எடுத்துக்கொண்டு நபிகள் நாயகம் மண்ணை வீசி எறிந்ததை நான் எறிந்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அல்லாஹ் வந்து நபிகள் நாயகத்துக்குள்ள இருந்தானா இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே சில ஆமா கரெக்டான இருக்கு, கரெக்டா இருக்கு, அப்படித்தானே இருக்கு, அதான் அப்ப அது மாதிரி நல்ல நம்ம இபாதத்துல நம்ம அர்ப்பணிச்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம எல்லாரும் என்னவாயிரலாம், நம்மளே அல்லாஹ்வாகி விடலாம். அந்த ஸ்டேஜுக்கு அவர்கள் வந்தார்கள். யாரு? அந்த இப்னு அரபிங்கிறவன், மன்சூர் ஹல்லாஜிங்கிற ஆளு, இப்னு சபீங்கிற ஆளு, இப்னு ஃபாரிலிங்கிற ஆளு, கூனவிங்கிற ஒரு ஆளு, அந்த இப்னு சீனான்ற ஒருத்தன் அந்த உலக எல்லாம் கண்டுபிடிச்சான மருத்துவம், அவன் அந்த கிறுக்கல் உள்ளவன். இந்தியாவத்தோட கண்டுபிடிச்சிருக்கலாம். மார்க்க விஷயத்துல இந்த கிறுக்கு பிடிச்சவங்க எல்லாம் அத்வைதத்தில் உள்ள ஆளுங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயத்துல வந்து நான் தான் அல்லாங்கிற ஒரு கிறுக்கு பிடிச்சது காரணம் இந்த வசனம் தான். ஆனால் சிந்திச்சு பார்த்தார்களே, ஆனால் அதிலே விளங்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் இதை சொல்லல, அதுக்கு முந்தி ஆரம்பத்திலிருந்து படிச்சாலே வரும் ஃபலம் தக்துலூஹும். அவ்வளவு சஹாபாக்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் கொல்லவில்லை அவர்களை, வலாக்கின் அல்லாஹ் கத்தலஹும், அல்லாஹ் அவர்களை கொன்றான். அப்ப அவ்வளவு சஹாபாக்களுக்குள்ள அல்லாஹ் வந்துட்டான். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னியப்பா அதே வசனத்துல அதுவும் இருக்குது. இந்த வசனமே எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டா ஃபலம் தக்துலூஹும் வலாக்கின் அல்லாஹ் கத்தலஹும் வமா ரமைத இத் ரமைத வலாக்கின் அல்லாஹ் ரமா. ரெண்டும் அடுத்தடுத்து வருகிறது. அந்த ஒமா ஃபலம் தக்துலூஹும்ங்கற அதை மறைச்சுவிட்டு ஹிந்தி உள்ளே மறைச்சுவிட்டு ஒமா ரமைத இத் ரமைதங்கற வைத்துக் கொண்டு நீ எரியும் போது நீ எரியவில்லை அல்லாஹ் எரிந்தான் என்று அல்லாஹ் சொல்றானே. அப்ப அல்லாஹ் வந்து அவருக்குள்ள இருந்த ரசூலுல்லாஹ்க்குள்ள இருந்தானா இல்லையான்னா அப்ப இவங்களுக்குள்ள தானே இருந்திருக்கான். அப்ப நீங்கள் கொன்றீங்களே, நீங்களா கொன்றீங்க? சஹாபாக்கள் போர்க்களத்தில் எத்தனை பேர் எதிரிகளை கொள்றாங்க, நீங்க கொள்ளவில்லை நான் கொள்றேன் அப்படிங்கிறப்ப அப்ப என்ன அர்த்தம்? அவன் ஆயிரக்கணக்கான அல்லாஹ் ஆயிடுச்சு, 306 அல்லாஹ் எல்லாத்தையும் நல்லா இருந்திருக்கிறான். ஒரு அல்லா இருந்தா இல்ல இன்னைக்கு பதில் களத்துல எத்தனை பேர் பங்கெடுத்தாங்களோ அத்தனை பேருக்குள்ளே எல்லாம் இருந்திருக்கிறான். அப்படி அர்த்தமா? இது என்ன மேட்டர்னு கேட்டா, ஒரு மனிதன் வந்து மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டு செய்யற காரியம் ஒண்ணு இருக்குது. மண்ணை அள்ளி வீசுறோம். இங்க எது நான் ஒரு கைப்பிடி மண்ணை அள்ளி வீசினா எவ்வளவு வரும்? ஒரு 3 ஸ்டெப் 4 ஸ்டெப் வரைக்கும் அந்த மண்ணு வரலாம், அவ்வளவுதான். சின்ன சின்ன பொடி கற்கள் ஆயிருச்சுன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு போகலாம், அந்த கடைசி வரைக்கும் கூட போகாது. அவ்வளவுதான் நம்முடைய சக்தி. ஆனால் நம்ம அது மாதிரி தான் ரசூலுல்லாஹ் மனிதர் என்ற முறையில் இருந்தார்களே, ஆனால் ஒரு அளவுக்கு தான் போகும். அது இந்த சின்ன கண்ணு உங்க மேல பட்டா என்ன பண்ணிடும்? அதிகபட்சமா ஒண்ணும் பண்ணாது. கண்ணுல பட்டா வேண்டாம் உறுத்துமே தவிர மற்றபடி எந்த இடத்துல பட்டாலும் அல்கா போகுங்கிறத தவிர அது என்ன பெரிய பாரதூரமான விளைவை ஏற்படுத்துறேன்? ஒண்ணுமே ஏற்படுத்தாது. சின்ன சின்ன கல், கடுகு மாதிரி, மிளகு மாதிரி அந்த சைஸ்ல கல் எடுத்து வச்சு உங்க மேல எரிஞ்சோம்னு சொன்னா அதனால என்ன பாதிப்பு ஒண்ணுமே ஏற்படாது, ஒரு வலி இருக்காது. கண்ணுல பட்டா மட்டும் என்ன செய்யும்? அது வர பாதிப்பு ஏற்படலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எரிகிறாங்க, பட்டவன்லாம் என்னமோ ஆசிட் ஊத்துற மாதிரி ஓடுறான். அவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தி இருக்கிறது, எல்லார் மேலையும் படுகிறது. அப்ப முகமது எரிந்தால் எவ்வளவுக்கு அது வேலை செய்யுமோ அவ்வளவுக்கு வேலை செய்யவில்லை. அல்லாஹ்வே எரிந்தால் எவ்வளவுக்கு தூரத்துக்கு போவோமோ அவ்வளவு தூரத்துக்கு இருக்கு, அதை சேர்த்து வச்சிருக்கான் அல்லாஹ். அல்லாஹ் வந்து அந்த கல்லை வந்து அவர் நீ எரியும் போது ஆரம்பிக்கிறான், எரிஞ்சது நீ தான் ஒத்துக்கிறான். ஒமா ரமைத்த, நீ எரியவில்லை, இது ரமைத்த, நீ எரியும் போது. அதுல நீல இருந்து வருது வரல, நீ எரியும் போது நீ எரியல, நீ தான் எரிஞ்ச, ஆனா நீ எரியல நான் எரிஞ்சேன் அப்படிங்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம் வழங்கணும்? அல்லாஹ் வந்து மனிதன் என்ற முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு இந்த கைப்பிடி மண்ணை சேர்க்க முடியுமோ அவ்வளவு சேர்க்கவில்லை. அதை தாண்டி ஒரு தூரத்துக்கு அதை போய் சேர்க்கப்பட்டிருக்குன்னா அவன் கொண்டு சேர்த்திருக்கிறான் அல்லாஹ் அதுல எக்ஸ்ட்ராவா ஒரு நிலையை அந்த கல் எறியல மட்டும் அவன் தன்னுடைய பவரை செலுத்தியிருக்கிறான். அப்படி எடுத்துக்கிறதுமே தவிர ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ளே அல்லாஹ் வந்துடக்கூடாது. அல்லாஹ் தான் இதை ஏற்கிறான், எல்லா காரியம் டிசைட் பண்றான். அல்லாஹ்வுடைய மறைமுகமான உதவி இருக்கிறது. அது மாதிரி சஹாபாக்கள் போய் கொலை பண்றாங்க யுத்தத்துல, நீங்க கூட நான் தான் கொண்டேங்கிறான். ஆண்டவன் அல்ல அறுவலத்துக்குள்ளே வந்தான். அர்த்தம் மலக்குகள் அனுப்புனா போய் காப்பாத்துங்கன்னு சொன்னா மலக்குகள் வந்து நின்று அவங்களுக்காக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அதனால இவங்களுடைய வெற்றி ஊர்ஜிதமாச்சு. இதை விளங்காம என்ன செய்யறது? அல்லாதான் பண்ணா அப்படி சொல்றது அப்படி கிடையாது. சாதாரணமாக என்ன செய்யறோம்? நம்மளே என்ன செய்யறோம்? உலகத்துல நீங்க நான் பேசிக்கிற ஒரு விஷயம் தான். நீங்க நல்லா பேசிக்கிறோம், ஒரு ஆள் நான் அடிக்கிறேன், மண்டையை போட்டான், இவன் அடிக்கிறப்ப அல்ல அடிச்சிருக்கான் பாரு, இவன் அடிச்சா சாவானா ஒருத்தன்? நான் ஒரு ஆள் அடிக்கிறேன், இப்படி தட்டின கீழே கொடுத்துட்டான், தட்டின கீழே செத்துருவானா ஒருத்தன்? ஒரு மனுஷன் மேல நான் தட்டின செத்துருவானா? சாக மாட்டான். என்னுடைய சக்திக்கு உட்பட்டு அவனுக்கு லேசா வேண்டாம் வலிக்கலாமே தவிர கீழே ஒண்ணு நாள் மண்டையை போட்டான். இப்ப என்ன பேசிக்கிறோம்? இவன் அடிக்கிறாடா, இவன் அடிச்சா செத்துருப்பானா? அல்ல அடிச்சு கிடக்கா, அவன் கடைக்குன்னு முடிச்சு வச்சிருக்கான். அந்த நேரத்துல வந்து அல்லாஹ் அடித்தால் என்ன ரிசல்ட் ஏற்படுமோ அந்த ரிசல்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம் செய்யணுமே தவிர அல்லாவே அவனுக்குள்ள ஊடுருவி கொண்டான்னு அர்த்தம் செய்ய முடியுமா?
முடியாது. மூசா நபி கூட ஒரு குத்து விட்டாரு, காலி ஆயிருச்சு. ஒரு ஆளை சண்டை போட்டு இருந்தாங்க, ஓங்கி ஒரு குத்து விட்டாரு, காலை முடிஞ்சு போச்சுன்னு வருது. இதெல்லாம் என்னது? அல்லாஹ் நின்று இயக்குறான். அப்ப அல்லாஹ் இயக்குறான் என்ற ஒரு விஷயம் வந்து எல்லா முஃமின்களும் பயன்படுத்துற விஷயம் தான். சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயத்துக்கு தாண்டி அதிசயமாக ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில சந்திக்கும் பொழுது அதை அல்லாஹ்வின் பக்கம் சேர்ப்போம். நம்மளா செய்யற விஷயத்தை அப்படி சேர்க்க மாட்டோம். இந்த உதாரணமா கீழே வாழைப்பழத்தோடு வலிக்கு விழுந்து கீழே விழுந்துட்டீங்க, ஒண்ணு கை காலெல்லாம் உடையல, அந்த நீங்க அல்லாஹ் காப்பாத்தான்னு சொல்ல மாட்டீங்க. ஒரு 14 மாடல கீழே விழுந்துட்டீங்க, அப்ப என்ன செய்யுங்க? அல்லாஹ் தான் காப்பாத்தினாங்க. அப்ப வாழைப்பழத்தோடு வளர்க்கும் போது அல்லாஹ் காப்பாத்தலையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுல சாவ மாட்டான்ல, அது ஒண்ணும் ஆகாதுல, அது ஒண்ணும் ஆகாது, இயற்கையா உள்ளது. சின்ன சிராய்ப்பு தானே ஏற்படும், செத்தா போயிடப்படும். அதுல நடக்க வேண்டிய ரிசல்ட் நடக்காதனால அல்லாஹ் இழுக்க மாட்டேங்கிறோம். 14 மாடில இருந்து 20 மாடில இருந்து கீழே விழுந்தான், ஒண்ணுமே ஆகல, அப்படி உட்கார்ந்தா என்ன செய்வோம்? அல்லாஹ் தானே காப்பாத்தணும். அந்த மாதிரி ஒரு மேட்ரு இது. சாதாரண ஒரு விளைவை விட கூடுதலான விளைவு ஏற்படுகிறது. அந்த மாதிரி வந்து ஒரு அடிப்படையில் யாருடைய ஆர்டர்ல யாருடைய உதவியில ஒரு காரியம் நிகழ்த்தப்படுகிறதோ அதை சொல்லுவாங்க. இது விளங்காம இப்படிப்பட்ட வசனங்களுக்கு தப்பு தவறா ஒரு ஹதீஸ். அதே மாதிரி ஒரு அடியான் இன்னொரு ஆதாரமா காட்டுவாங்க. ஒரு அடியான் வந்து கடமையான வணக்கங்கள் மூலமாக என்னை நெருங்கி கொண்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் நபிலான வணக்கங்கள் செய்தானேயானால் மேலும் என்னை நெருங்குகிறான். நெருங்கினால் நான் அவனை நேசிக்கிறேன். நான் அவனை நேசித்து விட்டால் குந்து சமாகுள்ளது எஸ்மவு, அவன் கேட்கிற செவியாக நான் ஆகி விடுவேன். அல்லாஹ் சொல்றான், ஒரு மனிதன் கடமையான வணக்கத்தை கொண்டு என்னை நெருங்குகிறான், நபிலான வணக்கத்தை கொண்டு மேலும் நெருங்குகிறான். அப்படி நெருங்கி விட்டான் என்று சொன்னால் அவனை நான் விரும்பி விடுகிறேன். நான் அவனை விரும்பி விட்டேன் என்று சொன்னால் அவன் கேட்கிற காதாக நான் ஆகி விடுகிறேன், அவன் பார்க்கிற கண்ணாக நான் ஆகி விடுகிறேன், அவன் பிடிக்கிற கையாக நான் ஆகி விடுகிறேன், அவன் நடக்கிற காலாக நான் ஆகி விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரில 6502வது இடம்பெற்றிருக்கிறது. இந்த அடிப்படையில் இதை எடுத்துக்குவாங்க. பாத்தீங்களா? அதாவது சாதாரண நிலை வேற, அசாதாரண நிலை வேற. நீங்க நிறைய நஃபில் இது நிறைய வணக்கங்களை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க காதாக அல்லாஹ் வைக்கிடுவான். அப்ப காது அல்லாஹ் காது, இது ஏன் காது இல்லை, இது அல்லாஹ்வுடைய காது. இது ஏன் கண்ணு இல்லை, அல்லாஹ்வுடைய கண்ணு. இது ஏன் கை இல்லை, அல்லாஹ்வுடைய கை. அப்படி வந்து அல்லாஹ் மனுஷன் ஆவறானே இல்லையா? ஹதீஸ்ல இருக்குதே. உடனே சொல்லுவாங்க, ஹதீஸ்ல இருக்கப்பா, ஓங்காத நான் ஆயிருவேன், ஓங்கைய நான் ஆயிருவேன் சொன்னா அப்ப வந்து அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னதா சொல்றாங்கல்ல, மார்க்கத்தில் அடிப்படை இருக்குதுல அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் வைத்துக் கொண்டு நம்ம இபாதத்துகளை அதிகமாக செய்வதன் மூலமாக நாமே அல்லாஹ் ஆகிவிடலாம், நாமே அல்லாஹ்வாக மாறிவிடலாம், நமக்குள்ள அல்லாஹ் வந்து விடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இபாதத்துக்கு சொல்றாங்கல்ல, இபாதத்துக்கு சொல்றாங்க. இது ஒரு கிறுக்குத்தனங்கிற இப்படி புரிஞ்சுக்கிறது தப்புங்கிறத விளங்குறதுக்காக வேண்டி இன்னொரு ஹதீஸ் இதே மாதிரி ஒண்ணு இருக்குது. மறுமை நாள் அல்லாஹ் கேட்பானா, பணக்காரனை கூப்பிடுவானா, கூப்பிட்டு என்ன செய்வானா, ஏன்பா நீ வந்து உனக்கு நிறைய பணம் தந்தானே, நான் ஒரு நோயாளியா தானே இருந்தேன், என்ன எதுக்கு நோய் விசாரிக்க வரலன்னு அல்லாஹ் கேட்பானா. அவன் சொல்லுவானா, யாழ்லா நீ நோயாளியா, உனக்கு நோய் வருமா, நான் எப்ப உனக்கு எப்போ நோய் வந்துச்சு, நான் எப்போ உன்னை நோய் விசாரிக்க வரல, அவன் கேட்பானா. அல்லாஹ் சொல்லுவானா, அதே ஒருத்தன் அன்னைக்கு ஒரு பக்கத்து வீட்டில் ஒருத்தன் நோய் வாய்ப்படல, அவன் கஷ்டப்பட்டான், உனக்கு தகவல் வரல, அவனை போய் நீ பார்த்திருந்தாயானால் அங்கே என்னை பார்த்திருப்பாய் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். ஒருத்தன் குளிர்ல, நான் உன் இடத்துல குளிர்ல நடுங்கி கொண்டு வந்தேனே, எனக்கு ஏன்னா ஒரு போர்வையை தரலன்னு நல்லா கேட்பானா. அல்லாஹ் உனக்காவது குளிராவது நடுங்கிறதாவது நீ எப்ப என்கிட்ட வந்த நீ கேட்பானா. அப்ப அவன் சொல்லுவானா, அல்லாஹ் சொல்லுவானா, அடே ஒருத்தர் ஏழாவது ஒன்று கேட்கல, இத்தனை வந்து வாசல் நின்று கேட்டானே, மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, ஒரு போர்வை தானே கேட்டான், கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, அவனுக்கு கொடுத்திருந்தாயானால் அங்க என்னை பார்த்திருப்பாய். அல்ல மறுபடியும் கேட்பானா, அடே பசிக்கு தானே உன் சோறு கேட்டேன், ஏன்னா எனக்கு சோறு தரலமா, நல்லா பசிக்குதுன்னா உன் சோறு கேட்டேன், எனக்கு எனக்கு சோறு தரல. அவன் மறுபடியும் அவன் சொல்லுவானா, அல்ல உனக்கு பசிக்குமா, நீ சோறு கேட்டியா, நீ கேட்டு நான் இல்லைன்னு சொன்னா அப்படின்னு அவன் சொல்லுவானா. அது நல்லா என்ன சொல்லுவானா, ஆமாடா அன்னைக்கு ஒருத்தர் வந்து உன்ட்டு கேட்கல, இல்லைன்னு நிறுத்தி விடல, அவனுக்கு கொடுத்திருந்தேன்னு சொன்னா அங்க நீ என்னை பார்த்திருப்பாய். அவன் பிச்சைக்காரன் அல்லவாப்ப. நான் கேட்கிறேன், இபாதத்து மூழ்கி போனவன் அல்லாஹ் தெரியலப்பா, பிச்சை கேட்டு வரான் அவன்லாம் அல்லாஹ் இப்ப அவனிடத்தில் என்னை கண்டிருப்பாயின்னு இருக்குத. பிச்சைக்காரன் வர்றாங்க, சாமியே பசிக்குதுங்கிறான், ஐயா பசிக்குது வாங்க அல்லாஹ் கூப்பிடுறாப்ப, அதான் அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம், அந்த இடத்துல அல்லாஹ் அர்த்தம் செய்யறாரு. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு பாதிக்கப்பட்ட தன்னுடைய அடியானுக்கு ஒருவன் உதவி செய்தால் தனக்கு செய்த உதவியாக அவன் எடுத்துக்கொள்கிறான் வைக்கணுமே தவிர அவனுக்குள்ள அல்லாஹ் இருக்கிறான்னு வைக்க இயலாது. அதே மாதிரி நம்ம கூட என்ன செய்வோம்னு கேட்டா, இவர் தான் நமக்கு வலது கையுமோ, இந்த உலக வலது இவர வலது கை, ஒரு மனுஷனை காட்டி என்ன செய்வோம், இவர் தான் நமக்கு வலது கை, நமக்கு வலது கை, அறிமுகத்தவனே வலது கை தான் வச்சுக்கிறீடா நீ, இவனை இன்னொரு மனுஷன் அப்படியே கேட்போம். வலது கைக்கு என்ன அர்த்தம் வச்சுக்கிறோம், வலது கைன்னா பக்கபலமா இருக்கிறாரு அதான அர்த்தம்.
உனக்கு பக்கபலமா இருப்பேன்னு அர்த்தம் செய்யணும். உன் கையை நான் ஆகிருவேன்னு சொன்னா, என் கையை அவன் ஆயிட்டான்னு சொன்னா, அப்ப நான் கேட்கிறேன், இந்த மாதிரி ஒரு நல்லவர்னு பேர் எடுத்தப்பட்டவரை வந்து கொலை பண்ணிவிட்டாங்க, அப்ப அல்லாஹ் கொண்டு விட்டாங்களா? அப்ப அதான் அர்த்தம். கையா அல்லாவுடைய கையா ஆயிடுச்சு, அல்லாவுடைய கால ஆயிடுச்சு. நபிமார்கள் அப்படி இருந்தாங்க, எத்தனை நபிமாரோட கொலை பண்ணி விட்டாங்களே, அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் கொலை பண்ணிட்டாங்களா? அப்ப அல்லாவுடைய கை தானே, வை அல்லாவுடைய கருத்து தானே. அப்படி ஆயிட்டாருன்னு சொன்னா, நபிமாருடைய காது அல்லாவுடைய காது, நபிமாருடைய கை அல்லாவுடைய கை, நபிமாருடைய உடம்பு அல்லாவுடைய உடம்பு. அப்ப நபிமார்கள் கழுத்து அறுத்தா யார் கழுத்து அறுத்துட்டாங்க? அல்லாஹ் கழுத்து. அது அர்த்தமா? கொஞ்சம் சிந்திக்க மாட்டாங்களா? இப்ப நபிமார்கள் கொண்டு அடக்கம் பண்ணாங்கன்னா அல்லாஹ் அடக்கம் பண்ணியாச்சு. அப்ப அடக்கம் பண்ணாங்க நபிமார்களை கொலை பண்ண பிறகு, இறந்து போன பிறகு, அப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தா போனாங்களா? அப்ப அல்லாஹ் தான் மௌத்தா போயிட்டானா? அப்ப அந்த அர்த்தம் கிடையாது. அந்த அர்த்தம் கிடையாதுங்கிறத அந்த ஹதீஸ் சொல்லுது. எப்படி சொல்லுது தெரியுமா? அதாவது குன்து சமாஹுல்லதி யஸ்மௌபிஹி, அவன் கேட்கிற செவியாக நான் மாறி விடுவேன். ஓ பசரகுல்லதி யுபுசிபிஹி, அவன் பார்க்கிற பார்வையாக நான் ஆகி விடுவேன். ஓ எதகுல்லதி எபுசிபிஹா, அவன் பிடிக்கிற கையாக நான் மாறி விடுவேன். ஒரு இலகுல்லத்தி எம்சிபிஹா, அவன் நடக்கிற காலாக நான் ஆகி விடுவேன். சொல்லிவிட்டு இந்த கிறுக்குன்னு எல்லாம் வருவாங்க, நல்லா தெரியும்ல, நீங்க கிறுக்குத்தனமா அர்த்தம் செஞ்சுக்கிற கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அங்க ஒரு ஆப்பு ஒன்று வைக்கிறான் அல்லாஹ். அதாவது என்னோட அர்த்தம்னா, இன் சஅலனி லஊதி என்னஹு, அவன் கேட்டா நான் கொடுப்பேன். அதான் அர்த்தம். கையா மாறுவேன், காலா மாறுவேன், கையாவும் மாற மாட்டேன், காலாவும் மாற மாட்டேன். அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், அவன் கேட்டா நான் கொடுப்பேன். எனக்காகவே இபாதத்து தொழுகைன்னு தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டான்னு சொன்னா, நஃபிலான வணக்கங்கள் அதிகமா செய்து கொண்டானே, ஆனால் அவன் கேட்டால் கொடுப்பேன். இன்னிடத்துல பாதுகாப்பு தேடினா நீ பாதுகாப்பேன். அப்ப அல்லாவும் ஆயிட்டான்னு மறையும் கேட்கணும். நானே அல்லாவும் ஆயிட்டேன்னு சொன்னா நான் தானே அல்ல, நானே உணர்ந்து கேட்கணுங்கிறேன். நானே அல்லாவும் ஆயிட்டேன்னா நான் எதுக்கு பாதுகாப்பு தேடணும்? நான் உங்களை நான் பாதுகாக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளான ஒருவன் என்னிடத்தில் கேட்டால், என்னிடத்தில் அதே புகார்ல இருக்கிறது, அந்த ஹதீஸ்லயே அந்த வார்த்தைக்கு அடுத்து வருகிறது. 6502 ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப இந்த சூபியாக்கள்ங்கிற பேர்ல இந்த மாதிரி குர்ஆனோட விளையாண்டு நான் தான் அல்லான்றாங்க, அது மாதிரி ஆயத்துக்கெல்லாம் தப்பு தப்பா வந்து அர்த்தம் செய்யறாங்க. இந்த மாதிரி நிறைய அல்லாஹ்வுக்கு அடியானுக்கு வித்தியாசம் இல்லைங்கிறாங்க. ரப்பு அப்து எல்லாம் ஒண்ணுதாங்கிறாங்க. ஒரு மனுஷன் தன்னை நான், அதாவது யாபுதுனி வாபுதுங்கிறான். இப்னு அரபிங்கிறவன், நான் அவனை வணங்குறேன், அவன் என்னை வணங்குறாங்கிறான். இவன் அல்லாஹ் இவன் வணங்குறானா, அல்லாஹ் வந்து இவனை வணங்குறானா. யஸ்ஜுதுனி வஸ்ஜுதுஹு, நான் அவனுக்கு செய்தாச்சேன், அவன் எனக்கு செய்தாச்சேன், ரெண்டு ஒண்ணுதாங்கிறான். எப்படி எல்லாம் விளையாண்டுருக்காங்க இவர்கள்லாம். ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் இவங்க. சில உலமாக்கள் என்ன செய்வாங்க, இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி, அந்த ஆட்கள்லாம் யாரு பேர்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. இப்னு அரபிங்கிறவன், இப்னு சபஈன், இப்னுல் ஃபாரில், கூனவி, சஸ்தரின்னு ஒருத்தன், கல்மசானின்னு ஒரு ஆளு, அபூ சுஹரவர்தி தரிகா, அவன் மக்தூல் கொல்லப்பட்ட ஆள் தான். அந்த ஆள் ஒரு ஆளு, மன்சூருல் ஹல்லாஜி, இப்னு சீனா, சையதுல் ஃபர்கானி, அப்துல்லாஹுல் பல்யானி, ஆமிருல் பஸரி, இப்னு அபில் மன்சூர், ரூமி, மௌலானா வாழ்க்கை மட்டும் பாருங்களேன், சைத்தானோட மௌலானா ரூமி, அபு யஸீத் புஸ்தாமி, இவனுவெல்லாம் நான் தான் அல்லாஹ் குரூப், நான் தான் அல்லாஹ்ங்கிற குரூப் இஸ்லாமிய கவர்மெண்ட்ல தலையை சீவி இருக்கும். இந்த மாதிரியான ஆட்கள் வந்து தரிகாங்கிற பேர், இதெல்லாம் கெடுத்து தரிகா சூஃபிசம், இது மாதிரி எல்லாம் உளறி இருக்கிறார்கள். இது தொடர்பான இறுதியாக ரசூலுல்லாஹ் பேர்ல இட்டுக்கட்டப்பட்ட ஒரு ஒரு பிக்சர் மொத்தத்தில் எப்படி எல்லாம் இருந்தால் நீங்க இட்டுக்கட்டுன்னு புரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு ஒரு பொதுவான அளவுகோல் இருக்கிறது. அதாவது ஒன்னே நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியதில்லை, இன்னென்ன மேற்று இட்டுக்கட்டப்பட்டு நீ கண்ண மூடி சொல்லிடலாம். அதுக்கு ஒரு பொதுவான அளவுகோல் இருக்கிறது. அது மாதிரியான அளவுகோலோட இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து 29வது நாள், அதுக்கு அடுத்த நாள் இருக்கவும் இல்லாம இருக்கும், சந்தேகத்துக்குரிய நாள்ல போட்டுக்கிட்டு அது இருக்கிறதா இல்லையான்னு மகரிப் வரைக்கும் சாவாம என்ன செய்ய வேண்டியதான், நாளையோட கிளாஸ் வந்து முடிக்கிறதுனால நாளைக்கு ஃபுல்லா அந்த மொத்தத்தை என்ன செய்வோம், கட்டுக்கதைகள் என்னென்ன வகைகள்லாம் இருக்கிறது வகைப்படுத்துற விஷயங்களை பார்த்து நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்து கொள்வோம்.